ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் எல்லாம் என்னென்னைக்கு புக்கிங் இருக்குது அப்படின்றதுக்கான லேட்டஸ்டான புக்கிங் பற்றின அஃபீஷியல் அப்டேட்டை டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டில் என்னென்ன புக்கிங் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், அடுத்த மாதம் உங்களுக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் வேணும் அப்படின்னா அதற்கான கடைசி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் பற்றின தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கடந்த ஒரு 2-3 நாட்களாக பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமானனால கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றின தகவல்களையும் பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தரிசனத்தில் போனீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்கி இன்னைக்கான அப்டேட்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். டிடிடியோட அஃபீஷியல் புக்கிங் போர்ட்டல் இதுதான். அதாவது வெப்சைட் அப்படின்னா ttdevasthanam.ap.gov.in அப்படின்ற இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் தான். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப் மூலமாக புக் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் அஃபீஷியல். இது எதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளோட டெலிகிராம் பேஜில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஃபேக்கான நிறைய வெப்சைட்ஸோட லிங்க் ஷேர் பண்ணுறாங்க. இது நானுமே 2000 ரூபாய் பே பண்ணியிருந்தேன் போன மாதம், அதாவது 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா அவங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்க, என்னால் டிக்கெட் புக் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்ஸ் நிறைய ஃபேஸ்புக்கில் வருது. ஸோ அதனால் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய பேஜஸில் மட்டும் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி நிறைய ஃபேக் இருக்குது. அமௌண்ட் போட்டு லாஸ் பண்ணிடாதீங்க. டிடிடி வெப்சைட் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிடிடி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி 2000 ரூபாய் பே பண்ணிவிட்டு அவங்க என்ன பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாருங்கள், கிளிக்கியர் அந்த மாதிரி லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. டிடிடி இந்த மாதிரிலாம் ஃபேஸ்புக்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கான அஃபீஷியல் பேஜ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வெப்சைட் தான். ஸோ அதனால் நீங்கள் தெரியாதவங்க யாராவது ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் லிங்க் வந்துச்சு, ஸோ நம்ம பே பண்ணி புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக பண்ணாதீங்க. இதுதான் அஃபீஷியல் பேஜ். இதில் நம்ம மொபைல் நம்பர் லாகின் பண்ணி என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதுவும் குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் புக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுன்னா புக்கிங் க்ளோஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ இன்றைக்கெலாம் நீங்கள் பண்ண முடியாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட புக்கிங் தான் இருக்கும். இதோட புக்கிங் இந்த மாதம் ஜூலை 19ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 21ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் ஓப்பனில் இருக்கும். இதில் சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா அப்படிங்கிற 4 சேவாக்களை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். குலுக்கல் முறையில் செலக்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம குலசேகரப்படி வரைக்கும் போய் தர்ஷன் பார்க்கலாம். ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த சேவா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குலசேகரப்படி அப்படிங்கிறது விஐபிஸ் மட்டும் போயிட்டு தர்ஷன் பார்க்குற ஒரு இடம். அதுவும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு சேவாவுமே ஒவ்வொரு மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். நிறைய பேர் வருஷங்களாக ட்ரை பண்ணுவீங்க, சில பேருக்கு குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே கிடச்சிருக்கும். கிடைக்காதவங்க தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இதில் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் பேமெண்ட்டுக்கான டைம் கொடுப்பாங்க. 21ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு ரிசல்ட் வரும். அதுலேருந்து உங்களுக்கு 23ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். அதுக்கு அடுத்தது 22ஆம் தேதி அன்னைக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். அதுக்கு அடுத்த புக்கிங் 22ஆம் தேதி அன்னைக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளுக்கான புக்கிங் இருக்கும். இதில் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவான்னு சொல்லி 4 சேவாக்கள் இருக்கும். சேவாவும் பார்க்கலாம், அதே மாதிரி நமக்கு தரிசனமும் பார்க்கலாம். அண்ட் நமக்கு அக்டோபர் மாதத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய புஷ்ப யாக சேவா இருக்குது. இதோட புக்கிங்கும் உங்களுக்கு 22ஆம் தேதி அன்னைக்கு காலையில் புக்கிங் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அப்போவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கான புக்கிங் இருக்கும். இது அக்டோபர் மாதத்துக்கு. அக்டோபர் மாதத்தில் பிரம்மோற்சவ நாட்களில் போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாட்களுக்கு 300 ரூபா டிக்கெட் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அது தவிர மற்ற நாட்கள் போகிறீங்கன்னா நீங்கள் வர்ச்சுவல் சேவாவில் கூட புக்கிங் பண்ணிக்கலாம். 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டோக்கன்களுக்கான புக்கிங் இருக்கும். இது வெள்ளிக்கிழமைகளில் கிடையாது, மற்ற நாட்களில் நம்ம இலவசமாகவே புக் பண்ணிக்க முடியும். அதே 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் 10,500 ரூபாய்க்கான டிக்கெட் புக்கிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, அதே மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கான அக்டோபர் மாதத்துக்கான புக்கிங் 23ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் சீனியர் சிட்டிசன்னா 65 வயசுக்கு மேலே இருக்கணும். மெடிக்கல் இஷ்யூ, டிசபிலிட்டி பர்சனுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது.
கூட வந்து நம்ம ஒரு அட்டெண்டர் கூட்டிகிட்டு போகலாம். அது ஸ்பௌஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில வேளை வந்து நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து சின்ன வயசு தான் அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு போகலாம். புக்கிங் டைம்லேயே அவங்களுக்கு ஆட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த புக்கிங்க்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது எல்லாருமே புக் பண்ணக்கூடிய 300 ரூபா தரிசன டிக்கெட் அக்டோபர் மாதத்துக்கு 24ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வந்து திருமலா திருப்பதிக்கான ரூம் புக்கிங்கும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. திருமலா திருப்பதியில் நம்ம ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரூம் புக் பண்ண முடியும். தர்ஷன் டிக்கெட் இருக்கிற அன்னைக்கும் அதுக்கு முதல் நாள் மட்டும்தான் நம்மளால் ரூம் வந்து எடுக்க முடியும். ஸோ எல்லா புக்கிங்குமே வந்து ttdevasthanam.ap.gov. அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வெப்சைட்டு. இல்லை அப்படின்னா டிடிடியோட அஃபீஷியல் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்லேயே நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். இன்னும் புக்கிங் போர்ட்டலில் வந்து இது லேட்டஸ்ட் அப்டேட்லாம் கொடுக்காம இருக்காங்க. அதனால புக்கிங் வரலையோ அப்படின்னு நினைக்காதீங்க. அஃபிஷியலாக வந்து அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்லேயே வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கான அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இது. டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதிலே அடுத்த மாதத்துக்கான நம்ம ஸ்ரீனிவாச திவ்யானுகிற விசேஷ ஹோமம் டிக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட் புக்கிங் இருக்கும். அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், இது எல்லாமே வந்து நமக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. சப்போஸ் எனக்கு ஆகஸ்ட்டில் 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோமம் டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிக்கெட் ஆன்லைனில் ஒரு நாளைக்கு 150 இஷ்யூ பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹோமம் அட்டன் பண்ணணும், டிக்கெட் ஸ்கேன் பண்ணணும். அன்றைக்கே மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் 300 ரூபா தர்ஷன் கியூ வழியாக போய் சாமி பார்க்கலாம். ஆன்லைன்லேயும் இந்த டிக்கெட் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ இதை பற்றி இந்த ஹோமம் எப்படி இருக்கும் இதோட டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடங்கள்லையுமே இலவச தரிசன டோக்கன்கள் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 மணி, அதாவது சாயந்தரம் 4 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2-3 நாளாக என்ன அப்படின்னா மத்தியானம் 2 மணிக்கே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மதியம் 2 மணி இல்லைனா 2:30 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது எதனால் டைம் சேஞ்ச் அப்படின்னா பக்தர்களோட கூட்டம் அதிகமாக இருக்குன்ற போது அவங்க சீக்கிரமாகவே டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் 4:30 மணிக்கு கொடுத்துட்டு இருந்த டிக்கெட்டை இப்போ வந்து 2 மணிக்கே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 மணி 11 மணிக்கு காலையில் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து போயிட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னா 2 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ டோக்கன் வாங்கிட்டு கூட போகலாம். பக்தர்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ 2 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருது. இன்றைக்குமே வந்து டோக்கனோட ஸ்டேட்டஸ் நமக்கு 2:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி ஒரு 8974 டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாமே டோக்கனோட ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா எல்லா டோக்கனும் முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப நாளைக்கு மதியம் 2 மணிக்கு மேலே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். இதுவே ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து இதே டைமுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அதோட அவைலபிலிட்டி கொஞ்சம் உங்களுக்கு வந்து மாறும். ஸோ கொஞ்சம் நேரம் டோக்கன் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த டிக்கெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு எங்கேயுமே கிடைக்காது. அலிப்பிரி வழியாக நடந்து போகிற பிளான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் எதுவுமே கிடையாது, நடந்து போகலாம். இல்லைனா நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டும் நடந்து போகலாம். கூட்டம் அதிகமாக இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நேற்று 74,149 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி சிலாத்தோரணம் வரைக்கும் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க. சுமார் 24 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். இது வந்து ஆவரேஜான டைம், உங்களுக்கு டைம் முன்ன பின்னே இருக்கும். காலையில் 7 மணி ஸ்டேட்டஸ்க்கே அப்ராக்சிமேட்டாக நேரடி சர்வதர்ஷனம் 24 மணி நேரம் ஆகுது. நாளைக்கு எதுவும் நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எஸ்எஸ்டி டோக்கன் தர்ஷன் வந்து 7 hours ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று அவங்க தர்ஷன் பார்த்தது. அதே மாதிரி க்ரௌட் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஃபோட்டோஸோடு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. க்யூ லைனில் எப்படி இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம், லக்கேஜ் கவுண்டர், ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்து பக்தர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கும் இதுதான் ஸ்டேட்டஸ். நீங்களே தர்ஷன் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.
அதே போல் ஜூலை 16ஆம் தேதி நாளைக்கு வந்து ஸ்ரீவாரி கோவிலில் ஆணிவார ஆஸ்தானம் நடக்க இருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடந்துச்சு. 2 நாளைக்கு விஐபி பிரேக் தர்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் இருக்காதுன்னு சொல்லி டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 17ஆம் தேதி அன்னைக்கு ஆணிவார ஆஸ்தானம் வந்து பிரம்மாண்டமாக நடைபெறும். இந்த விழாவை நினைவு கூறும் வகையில் 15ஆம் தேதி அன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. இதன் காரணமாக ரெக்கமெண்டேஷனுக்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் 2 நாட்களுக்கு ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி விஐபி பிரேக் தர்ஷனுக்கான லெட்டர்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாது. அவள் 15ஆம் தேதி அக்செப்ட் பண்ணலன்னா நாளைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸில் வர தர்ஷன் இருக்காது. மற்றபடி எல்லா தரிசனங்களுமே வந்து இருக்கும். ஸோ இதுதான் அப்டேட்டு. ரெகுலரான இன்ஃபர்மேஷன் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தர்ஷன் போயிட்டு அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸுமே நம்ம வந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களோட டவுட்ஸ் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் சேட் குரூப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக உங்களோட டவுட்ஸை நீங்கள் அதில் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு இருக்குது, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்த மாதிரியே ஆணிவார ஆஸ்தானத்துக்கான கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் இன்றைக்கி வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் காலையில் வந்து பக்தர்களை வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மதியத்துக்கு மேலே தான் நமக்கு தர்ஷனம் எல்லாமே அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே இன்னும் உங்களுக்கு தர்ஷனத்துக்கான நேரம் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். நாளைக்கு ஆணிவார ஆஸ்தானம் இருக்குது. ஸோ தர்ஷனம் எல்லாமே வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் இந்த 2 நாள் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.